கீதை சாப்டர் 11 பதம் 41 சகேதி மத்வா பிரசவம் யக்துக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபிஹி. பதம் 42 யச்சாவஹா சார்த்தம் असत्कृतोऽसि विहारशय्यासन भोजनेषु एको तवाप्यच्युत तत्समक्षं தக்ஷாமயே துவாம் அகம் அப்பிரமேயம் சகா நண்பன் இதி என்று மத்வா எண்ணிக்கொண்டு பிரசவம் அகந்தையுடன் யத் என்னவெல்லாம் முக்தம் கூறப்பட்ட ஹே கிருஷ்ண கிருஷ்ணா ஹே யாதவா ஹே சகே என்னருமை நண்பனே இதி என்று அஜானதா அறியாமல் மகிமானம் பெருமைகளை தவ உமது இதம் இந்த மயா என்னால் பிரமாதாத் முட்டாள்தனத்தினால் பிரணயேன அன்பினால் வா அபி இருக்கலாம் யத் என்னென்ன ச மேலும் அவகாசார்த்தம் கேளிக்கையாக அசத்கிருத்தக மரியாதையின்றி அசி நீங்கள் விகார ஓய்வெடுத்த போது ஷையா படுத்திருந்த போது ஆசன அமர்ந்திருந்த போது போஜனேஷு அல்லது உடன் உணவருந்திய போது ஏகக தனியாக அதவா அல்லது அபி மேலும் அச்சுத இழிவற்றவரே தத் சமக்ஷம் சமமானவர்கள் மத்தியில் தத் அவற்றிற்காக க்ஷமையே மன்னிப்பை வேண்டுகின்றேன் துவாம் தங்களிடமிருந்து அகம் நான் அப்பிரமேயம் அளவிட இயலாத உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகள் அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரமையினாலோ நான் செய்தவற்றை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும் ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடனமர்ந்த உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.